கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே. நீ ஒன்றும் என்கிட்ட பேச வேண்டாம் விஜய். முதல்ல என் கையை விடு, போ இங்கிருந்து. ஏமா இப்படிலாம் பேசியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இருக்கட்டும், அதுக்கு நான் என்ன செய்ய? உனக்கும் வேலை தானே பெருசு. என்னை பார்க்க வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? என்கிட்ட நீ சரியாக பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆஃபீஸில் இருக்கேன், மீட்டிங்கில் இருக்கேன், வேலையில் இருக்கேன். சி. அப்படிலாம் இல்லை கீர்த்திமா. உண்மையாவே எனக்கு ரொம்ப வேலை ப்ரெஷராக இருந்து, அதனால தான் சரியா என்னால் பார்க்க வர முடியல. இப்போ கூட பாரு, வேலை ஃப்ரீ ஆனோன்னா உன்னை பார்க்க தானே ஓடி வந்திருக்கேன். நீ இப்படிலாம் பேசினா எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும். இருக்கட்டும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லை. முதல்ல தள்ளு. நான் உன்கிட்ட பேசாம சந்தோஷமா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சாரி கீர்த்திமா. உன் சாரிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, சரியா? முதல்ல கிளம்பு. பூவின் முகவரி காற்று அறியுமே, என்னை உன் மனம் அறியாதா? பூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா? பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம், ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயேடி. முதல்ல கையெடுன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, எதுக்கு இப்படி வந்து நின்றுட்டு இருக்க? இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டா. இவளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் வேலைக்கு ஆவா. நீ சிரிச்சா நான் உன்னை பார்த்து சிரிச்சிருவேன்னு நினைக்கியோ? நான் ஒன்றும் சிரிக்க மாட்டேன். ஏன் மூஞ்சி பாரு, எதுக்கு குமிஞ்சிட்டே இருக்க? பார்க்க முடியாது. பேசவா மாட்டேக்க. இப்ப பாரு, பள்ளினா உனக்கு எவ்வளோ பயம். இரு, லப்பர் பள்ளியை தூக்கி போட்டு உன்னை எப்படி பயமுடுத்தியன்னு. ஐயோ பள்ளி, உன் மேல பள்ளி. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, பள்ளியை தட்டி விட்டுட்டேன். எனக்கு பயமா இருக்கு விஜய். அதான் விரட்டியாச்சுல்ல, பிறகு எதுக்கு பயப்படியா? நான் தான் கூட இருக்கேன்ல. அது போயிருச்சா? நல்லா பாத்தியா? நான் எதுக்குப்பா பார்க்கணும்? நீங்க தான் என்கிட்ட பேசக்கூட மாட்டீங்க. உங்களுக்காக நாங்க எதுக்கு தேடணும்? ஆ, நான் சும்மா சொன்னேன். அதுக்குன்னு பேசாமையே போயிடுவேனா என்ன? என் பைத்தியக்காரி, பள்ளிலாம் அப்பவே போயிருச்சு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஹலோ ஹலோ, என்ன திடீர்னு கட்டிலாம் பிடிச்சிருக்கியே இப்படி பக்கத்துல வந்து? நான் தான் கட்டி பிடிப்பேன், உன்னை வேற யாரும் வந்து கட்டி பிடிப்பா? ஐயோ, நான் லவ் பண்றது கோவக்காரியே தானே, எப்ப இப்படி மாறினா? ஹலோ பாஸ், எல்லா நேரமும் கோவக்காரி கிடையாது. தப்பு பண்ணா கோவப்படுவேன், மற்ற நேரம் பாசக்காரியும் தான். சரியா? ஆஹா, அப்படிங்களா பாசக்காரி? ஆமாண்டா மண்டு. இங்க பாருமா, நான் வேணும்லாம் பேசாம இல்லை, சரியா? என் வேலை அப்படி, என்னால் பேச முடியாத சூழ்நிலை, அதனால தான் உன்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிருச்சு. அதுக்கு ரொம்ப 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 சாரி. என்கிட்ட கோவப்படாத. எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா சொல்லு? நீ மட்டும்தான் இருக்க. நீயே கோவப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது யாருக்காக? நமக்காக தானே. நமக்காக தானே இப்போ காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் தைரியமாக பொண்ணு கேட்கணுன்னா நான் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் தானே முடியும். புரியுதுமா, இருந்தாலும் டக்குன்னு நீ என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு, அவ்வளோதான். சரியா? நானும் உன்னை மன்னிச்சிட்டேன். நானும் என் செல்லத்துக்காக கொஞ்சம் கோவப்படுறதெல்லாம் குறைச்சிக்கிறேன், என்ன? சரிடி தங்க பிள்ளை. மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நான் அடிமழடி. ஏக்கா, என்ன வீட்டெல்லாம் தூத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? வாட்டி பெரிய பொண்ணு, பொங்கல் வருவில்ல, வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுமேனு இப்போ தான் சுத்தம் பண்ணி வீடெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு செத்தவளை தூத்துட்டு இருந்த பார்த்துக்க. என் மாவக்கிட்ட கொஞ்சம் உதவி செய்யினேன். அவள் உடனே நாளைக்கு ஏதோ கோலை போட்டி வைக்காவ, நான் அதில் கலந்துக்கிட போகிறேன், எனக்கு கலரே இல்லை போடுறதுக்கு, நான் போய் கடையில் வாங்க போகிறேன்னு போயிட்டா.
சரின்னு தம்பிக்கிட்ட கேட்டால் அவனும் விளாட போகிறேன்னு போயிட்டான். ஒரே ஆளாக வீடெல்லாம் ஒதுங்க வச்சு ஒரே வேலை பார்த்துக்க. நீ வீட்டெல்லாம் ஒதுங்க வச்சிட்டியா? அதெல்லாம் என்னைக்கிக்கா நான் ஒதுங்க வச்சேன்? அதெல்லாம் என் மாமியார் பார்த்துக்கிடும். எனக்கு ஒரு கவலையும் இல்லை. 4 திட்டு தான் திட்டும். அப்படி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுற வேண்டிதான். ஆனால் வேலையெல்லாம் நீட்டாக செஞ்சிரும் பார்த்துக்குங்க. நீயும் சத்த கூட மாட ஒத்தாசையே இருந்தால் தானட்டி நல்லாயிருக்கும். எங்கக்கா நான் இப்படியே வேலை செய்யாமல் பழகிட்டேன்னா சில நேரம் எங்கள் மாமியாரை பார்க்க பாவமாக இருக்கும். சரி போய் வேலை செய்து கொடுக்கலான்னு போனோன்னு வைங்களா, என்றைக்கும் இல்லாத திருநாளாக இன்றைக்கி வந்துட்டா ஆச்சா போச்சான்னு ஏதாவது ஏசிட்டே கிடக்கும். அந்த பேச்செல்லாம் வாங்கிட்டு நம்மளால் இருந்துட முடியாது. அதனால நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. சரி நான் கேட்க வந்த கதையை விட்டுட்டு மற்ற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. எக்கோ இந்த நம்ம பொங்கலுக்கெல்லாம் ஒரே மாதிரி சேலை எடுத்தோம்ல, அதை நீங்கள் தைக்க கொடுத்துட்டீங்களா? ஏட்டி நான் சட்டையை தைச்சு வாங்கியே 2 நாள் ஆகுது. நீ இன்னுமா தைக்க கொடுக்காம இருந்தா? 2 நாள் ஆகுதா? யார்கிட்ட தைக்க கொடுத்து வாங்கினியே? அதான் என் தங்கச்சி தைப்பாளட்டி, அவளே எனக்கு தைச்சு தந்துட்டா. என்னக்கா சொல்றியே? செல்வி அக்கா டெய்லரா? தைச்சு கொடுப்பாவளா? ஐயே இல்லைம்மா, ரொம்ப நல்லா அப்படிலாம் தைச்சிடமாண்டா. ஆரம்பத்துலேருந்தே அவள் எனக்கும் அவளுக்கும் மட்டும்தான் சட்டை தைப்ப பார்த்துக்க. அவள் ஒரு சிலருக்கு நல்லா தைச்சிட்றா, ஒரு சில சட்டை நல்லா இல்லாமல் தைச்சிப்பிடியா. அப்புறம் ஊர்க்காரவில்ட்டெல்லாம் துணியை வாங்கி வச்சுட்டு இப்படி ஒழுங்காக தைக்கலன்னா ஏதாவது ஏசுவாவல்ல. அதனால நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஊர்க்காரவங்க கிட்டலாம் சட்டை வாங்குறதில்ல. எனக்கு தப்பாக போனாலும் நான் எதுவும் ஏச மாட்டேன் பார்த்தியா. அதனால் எனக்கும் அவளுக்கு மட்டும் எப்பயும் அவளே தைச்சிக்கிடுவா. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம தங்கச்சின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். மற்றவியே அப்படி பண்ண மாட்டாவல்ல. சரிக்கா, உங்கள் தங்கச்சி தைக்கிறதுனால உங்களுக்கு சௌரியமாக போச்சு. நீங்கள் அவியல்கிட்டே கொடுத்துட்டு தைச்சி வாங்கிக்கிடலாம். நான் இந்த வனிதாக்கா கிட்ட கொடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டு. அண்ணா தரேன் இன்னா தரேன்னாவே இன்னும் தரல. விடிஞ்சா பொங்கல் நான் எதை கொடுக்குன்னு தெரியல. அதான் அந்த அக்காவை நேரில் போய் கேட்போம் அப்படின்னு போனேன்னா உங்கள் வீட்டை தாண்டி தானே அவிய வீட்டுக்கு போகணும். அதான் வந்தேன். சரி அப்போ உங்களுக்கும் இன்னும் தந்திருக்க மாட்டாவு போலன்னு தான் சரி சேர்ந்து போய் கேட்போன்னு கூப்பிட வந்தேங்க்கா. நீங்கள் என்னன்னா உங்கள் தங்கச்சியே தைச்சி கொடுத்துட்டாவன்னு சொல்கிறிய. சரி அப்போ நீங்கள் மீதி வேலையை பாருங்க. என்ன நான் போய் ஒரு எட்டு என்ன தான் ஆச்சுன்னு கேட்டுட்டு வரேன். என்னக்கா? சரிம்மா, சீக்கிரம் தைச்சி தர சொல்லு. அப்புறம் காலையில் நீ எதை உடுப்பா? அதான்க்கா போய்கிட்டு போய் என்ன நிலமையில இருக்கு துணின்னு பார்த்துட்டு பேசிட்டு வரேன். என்னக்கா? ஆட்டிட்டி. சார் என்ன எங்கள் ஊருக்குலாம் வந்திருக்கிய? என்ன இந்த பக்கம்? இவளை பார்க்கன்னு சொன்னா இவ ரொம்ப சீன் போடுவா. அதை மட்டும் சொல்லக்கூடாது. சார் இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன். அப்படியே உன்னை பார்த்தோன்னே சரின்னு உட்காந்துட்டேன். ஓஹோ, அப்போ நீ என்ன பார்க்க வரல அப்படி தானே? ஆமாம். நான் எதுக்கு உன்னை பார்க்க வரணும்? எனக்கு ஒரு வேலை சொல்லி இல்லையோ? நீ என்ன பார்க்க வந்த பேசலாம் தான் உட்காந்தேன். சரி நீ போய் உன் வேலை சொல்லியவே பாரு, நான் கிளம்புறேன். ஏய் என்ன நீ பேசாம கிளம்புறேங்க? ஆமாம், நீ என்ன பார்க்க வரல, பிறகு எதுக்கு நான் இங்கே உட்காரணும்? நான் போய் என்னோட பொங்கல் பர்ச்சேஸாவது பண்ணுவேன். பொங்கல் பர்ச்சேஸா? அப்படி என்ன வாங்க போற? அதுவா, கோலம் போட கொஞ்சம் கலர் பொடியெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் நான் வந்தனே வெளியே. கோலம் பொடியதுக்கு கலர் பொடி வாங்குறதெல்லாம் என்னைக்கு பர்ச்சேசிங்கில் சேர்ந்துச்சு? அதுவும் பொங்கல் பர்ச்சேசிங்காமே? ஆமாம், பொங்கலுக்கு தான் கோலம் போடுறேன். அந்த கோலத்தில் கொடுக்கறதுக்கு தான் கலர் பொடி. அப்போ அது பொங்கல் பர்ச்சேசிங்கில் தானே சேரும். சரியா போச்சு போ. உன்னால இந்த பர்ச்சேசிங்க்கு உண்டான மதிப்பே போயிட்டு. போனா போகட்டும், எனக்கு என்ன. வாய் 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 வாயே அடங்காது. ஏன் இப்போ நான் என்ன வாய் பேசினேன் அப்படி? இப்ப பாரு இப்படிதான் சட்டு சட்டுன்னு பேசுவியோ சண்டைக்கோழி மாதிரி. ஐயா, நான் ஒன்றும் சண்டைக்கோழி கிடையாது. பிறவு என்னது நீ? நான் ஒன்றும் சண்டைக்கோழி இல்லை, சமத்து கோழி. கடவுளே, இப்படிப்பட்ட காமெடி கிட்ட இருந்து என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அதெல்லாம் நல்லா மாட்டிக்கிட்ட தம்பி, யாரும் காப்பாற்ற மாட்டாவ. கடவுள் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ தானே இவ வேணும்னு வருஷக்கணக்காக வெயிட் பண்ணா அனுபவின்னு சொல்லுவார். என்ன செய்ய, அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழி? எல்லாம் என் தலையெழுத்து. உன் தலையிலலாம் நல்லா தான் எழுதியிருக்கேன்னு. அப்படி என்ன எழுதியிருக்கேன் தலையில சொல்லு பாப்போம். தினேஷ் திவ்யான்னு எழுதியிருக்கு. ஓர கண்ணிலே பார்த்தா பார்த்ததும் வனத்துல நான் பறப்பேன். ஒத்த சொல்லி நீ சொன்னா சொன்னதும் உலகத்தை நான் மறப்பேன். நெஞ்சுக்குள்ள நீ வந்ததும் நீயாக நாவ துகையில நீ வந்து நின்னதும் கனவுல முத்தம் கொடுப்ப. சரி, உன்னை பார்க்கறதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஏதாவது கொடுக்கலாமே. ரொம்ப சௌரியம். நீ என்ன பார்க்கவா வந்தா? வேற ஏதோ ஜோலியா வந்தேன்னு தானே சொன்னேன். பிறவே என்ன? எப்படியோ இப்போ இவ்வளோ நேரம் உன் கூட தானே பேசிட்டு இருக்கேன். 2 அடி வேணா கிடைக்கும், வாங்கிட்டு போறியா? உம்மா உம்மா உம்மா. பொறுக்கி பையன். ஐயா தூர போ. இவ்வளோ தூரம் போதுமா? போன்னு சொன்னா அப்படியே போயிருவல்ல நீ. சேச்சே, அதெல்லாம் போக மாட்டேனே. எப்பா,
இந்த ஒரு பட்டுப்பாவாடை தைச்சு எடுக்கிறக்கே எனக்கு 7 நாள் ஆயிருக்கு. ஹம், இனி வேற நிறைய பேர் சட்டை தைக்க கொடுத்தாவ, அதெல்லாம் என்னைக்கு முடிச்சு கொடுக்கன்னு தெரியலையே. ஹம், நானே இந்த ஊருக்குள்ள ஒரு டுபாக்கு ஒரு டெய்லர், நான் சொல்லியதை நம்பி எல்லாம் துணி தராவப்பா. ஆச்சரியமா தான் இருக்கு. ஏ வனிதாக்கா, வாட்டி. ஏக்கா உங்ககிட்ட நான் சட்டை துணியை தைக்க சொல்லி என்னைக்கு கொடுத்தேன்? விடிஞ்சா பொங்கல், நான் என்னத்தை கட்டியது? இன்னும் நீங்கள் சட்டையை தைச்சு தராமல் இருக்கிய. எதுக்குக்கா வாயை பொழந்துட்டிய? பெரிய பொண்ணு சட்டை தைக்கிறதுக்கு கொடுத்தியோ? எனக்கு நினைவே இல்லை பார்த்துக்க. நினைவில்லையா? என்னக்கா சொல்றிய? அன்னைக்கு நான் சுந்தரியாக்காட்ட தைக்க கொடுக்க போறேன்னு சொன்னதுக்கு நீங்க தானே அங்கெல்லாம் கொடுக்காண்டா, அவளுக்கு ஒழுங்கா தைக்க தெரியாது, நான் சூப்பர் மாடல்ல தைச்சு பழகிருக்கேன், உனக்கு தைச்சு தரேன்னு வாங்கினியே. ஐயையோ, நினைவில்லைன்னு வேற பதட்டத்தில் உளறிட்டோம். இனி இவ என்ன கிளி கிளிக்க போறாளோ தெரியல. சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிடுவோம். நான் சும்மா சொன்னேன் பெரிய பொண்ணு, நினைவெல்லாம் இருக்கு. நினைவு இருக்குல்ல? அப்ப என் சட்டை துணியை எவ்வளவு தூரம் தைச்சிருக்கிய காட்டுங்க, நான் பாக்கேன். அதுவா பெரிய பொண்ணு? இந்த ஓரக்கண்ணிலே பார்த்தா வனத்துல நான் பறப்பேன். ஒத்த சொல்லி நீ சொன்னா உலகத்தை நான் மறப்பேன். நெஞ்சுக்குள்ள நீ வந்ததும் நின்னதும் முத்தம் கொடுப்பேன். அதனாலதான் துணிமணியா வந்து குவியும். எங்களுக்கும் பண்டிகை தானே, நாங்க அதை பார்க்கமா சொல்லு. நாங்களும் எதை தைக்க எதை விடன்னு ஒரே குழப்பத்துல தான் உட்காந்து தைச்சிட்டு கிடக்கோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கியாம்டி. என்னக்கா எல்லாருக்கும் ஏதோ ஓசியா பண்ணி கொடுத்த மாதிரி பேசுறியே? எல்லார்கிட்டயும் ரூபாயை வாங்கிட்டு தானே பண்றியே? உங்களுக்கு அதுல என்ன நட்டமா? ரூபா வருதுல்ல. அதுலயும் மத்த நாள் துணி தைக்கலாம் ஒரு ரேட்டு சொல்றியே, பண்டிகை நாளா இருந்தா டபுள் மடங்குலாம் வாங்கி போடுறியே. அப்படிலாம் நான் ஒரு நாளும் வாங்க மாட்டேன் டி. ஐயோ, கொள்ள ரூபா நீங்களும் சொல்லுவேன்னு எனக்கும் தெரியும். நான் அன்னைக்கே உங்க பேச்சு கேட்காம சுந்தரியாக்காட்ட கொடுத்துருந்தா இந்நேரம் அழகு போல தைச்சு தந்துருப்பாவ. உங்க பேச்சு கேட்டதுதான் தப்பா போச்சுன்னு நினைக்கேன். ஏடி, நான் 15 வருஷமா தைச்சுக்கிட்டு இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி தைக்க படிச்சவ அவ்வளோ அழகா தைச்சு கொடுத்துருவாளோ? ஆமா, உங்களை விட நிறைய துணி அந்த அக்காவுக்கு தான் வந்துன்னு கேள்விப்பட்டேன். அந்த அக்கா யார் துணியும் மிச்சம் வைக்காம எல்லா துணியும் தைச்சு கொடுத்துட்டாவலாம். இந்தா பாருங்கக்கா, நான் வளவளன்னு பேசல. பொங்கலுக்கு காலையில நான் அந்த சேலையை தான் உடுக்கணும், சட்டை காலையிலக்குள்ள வந்திருக்கணும். அப்படி வரலன்னா நாளைக்கு உங்களை தான் பொங்கல் வச்சு விடுவேன், பார்த்துக்கிடுங்க. என்ன சார் குறுகுறுன்னு பார்க்குறீங்க? ஏன் ஆளு அதை நான் பார்க்கேன். ஓஹோ, சரி சரி. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கா சர்ப்ரைஸா? அப்படி என்னது? அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன், பிறகு என்னதுன்னு கேட்கா. அது உனக்கு நாளைக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கேன். நாளைக்கு மதியானத்துக்கு பிறகு சரியா? தெரிஞ்சிடும், நீ சந்தோஷப்படுவேன்னு நினைக்கேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சிருமா? சரி ஓகே, வெயிட் பண்ணியே. இந்நேரம் நமக்கு கல்யாணம் ஆயிருந்தா இது தலை பொங்கல். சரி விட்ரி பட்டுமா, அடுத்த வருஷம் நம்ம தலை பொங்கல் கொண்டாடிக்கலாம் என்ன? உங்கள் ஊர்லலாம் பொங்கலுக்கு போட்டிலாம் வைப்பாவளா? அப்படி எதுவும் வச்ச மாதிரி இல்லை. ஊரில் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைப்பாவ. வேற எந்த போட்டியும் அவ்வளவா வைக்க மாட்டாவ. தீபாவளி ஒட்டி தான் எங்கள் ஊர் சைடெல்லாம் வைப்பாவ விளையாட்டு போட்டியெல்லாம். உங்கள் ஊரில் இப்போவே வச்சிருவாவளோ? ஆமாம், நாளைக்கு வைப்பாவ கோல போட்டி, அப்புறம் சின்ன பசங்களுக்கெல்லாம் போட்டி அது இதுன்னு வைப்பாவ. கோலம்லாம் போட தெரியுமா உனக்கு? ஐயா, அதெல்லாம் ஒன்றும் போட தெரியாது. போட மாட்டியா கோலம்? அது சின்ன வயசுலேருந்தே என்னமோ போட பிடிக்கவே செய்யாது. ஒரு கோலத்தை முடிக்கவே 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஆக்குவாளுங்க எங்கள் ஊர் பிள்ளை எல்லாம். உட்காந்து கோலம் பொடியது கலர் பொடியதுன்னு. அப்புறம் முடிச்சுட்டு அதை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அப்புறம் காற்றுக்கு அழிஞ்சு போயிடும், யாராவது வந்து மிதிச்சிருவாவ. அங்கங்கே நடக்கிறதுல அது அழிஞ்சு போயிடும். அதுக்கு 2-3 மணி நேரம் இவ்வளோ கஷ்டப்படணுமேன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே போட பிடிக்காது. சரி சரி, எங்கள் வீட்லேயும் நீ கோலம் போடணும் அப்படின்லாம் எங்கள் பாட்டியும் சொல்ல மாட்டாவ. அவியலே ஒரு நாளும் போட்டு தான் பார்த்ததில்ல. நான் போட சொன்னாலாம் கவலைப்பட மாட்டேன். உங்கள் பேரனை போய் போட சொல்லுங்க, என்ன எதுக்கு சொல்கிறீன்னு கேட்பேன். அடிப்பாவி. ஆமாம், உங்கள் பாட்டி எப்படி? அதை நினச்சலாம் நீ ஒன்றும் கவலைப்படாண்டாம். அன்னைக்கு எங்கள் பாட்டி நீ பார்த்தல, அவிய எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பாவ. உன்னை அது செய் இதை செய்யன்னு தொந்தரவுலாம் பண்ண மாட்டாவ. நீ என்ன பண்ணாலும் சரின்னு பார்த்துக்கிடுவாவ. சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துக்க தெரிஞ்ச அவியலுக்கு உன்னை பார்த்துக்க தெரியாதா? என்ன அவியெல்லாம் பார்த்துக்கலனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். என்னை பார்த்துக்க தான் நீ இருக்கல்ல. என் தங்க கட்டியே நான் தான் பார்த்துக்கிடுவேன்.
ஊரை விட்டு எங்கேயோ வேற இருந்து நிக்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன். புறப்பட்ட சேலைதான் வாங்க சொல்லி கேக்குறேன், கூடு விட்டு கூடு பாயம் காதலால சுத்துறேன். கடவுள் கிட்ட கருவறை கேட்டு உன்னை சுமக்கவா, புதிரம் முழுக்க உனக்கே தான் எழுதி கொடுக்கவா. ஓ மையிட்ட கண்ணே உன்னை மறந்தா இறந்தே போவேன். சரிம்மா, பொங்கலுக்குலாம் துணி எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. நான் கீர்த்தி பிறகு என் தங்கச்சி எல்லாம் ஒரே மாதிரி எடுத்திருக்கோம். எங்கள் ஊர்லேயும் நிறைய அக்கா ஒரே மாதிரி நாளைக்கு சேலை உடுக்க போகிறாங்களாம். சூப்பர் சூப்பர். நான் வரவா ஊருக்கு? தாராளமாக வா. கேட்டால் இந்த ஊரில் போட்டிலாம் நடக்கும்னு கேள்விப்பட்டேன், பார்க்க வந்தேன்னு சொல்லிக்கிடலாம். சரிம்மா, வாரேன். என்ன வீட்டுக்கு வந்தா எதுவும் நினைப்பாவல்ல? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாவே. மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு உன்னை நல்லா தான் கவனிப்பாவே. என்ன உங்ககிட்ட பேச விட மாட்டாவே, கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாவே. அப்போ என்னை விட்டு நீ தள்ளி இருந்துருவியா? சேச்சே, வாய்ப்பில்லை ராஜா, குடுகுடுன்னு ஓடி வந்துடுவேன். அப்போ உனக்கு நான் நாளைக்கு நேரில் வந்து அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே, வா பார்ப்போம்.